ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். SPR நியூஸ் அப்டேட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ SPR நியூஸ் அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டாஸ்மானியன் டைகர் என்ற ஒரு அனிமலை பற்றி தான். ஸோ இதை பற்றி என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அனிமல் பார்க்க என்னென்னா நாய் போல் மூஞ்சி இருக்கும், அதே போல் புலி போல் வரி இருக்கும். ஸோ நாய் பாருங்கள், புலியை பார்த்து நாய் வரி வரைஞ்ச மாதிரி நம்ம நிறைய காமெடியாக சொல்லிகிட்ருப்போம். ஆனால் உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு அனிமல் வாழ்ந்துச்சுங்க. 1930s இது வந்து எக்ஸ்டிங்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அனிமலை பற்றி தான், அந்த அனிமலை வந்து திருப்பியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வர பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை பற்றி தான் நம்ம விவரமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டாஸ்மானியன் டைகர் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இது டாஸ்மானியா என்ற நாட்டில் தான் இது அதிகமாக உள்ளது. ஆனால் இப்போ வந்து எக்ஸ்டிங்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு பக்கம் USA சேர்ந்த சயின்டிஸ்ட்டும் அதுக்கடுத்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சயின்டிஸ்ட்டும் 2 பேருமா சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட $15 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரிசரெக்ட் அப்படின்னா திருப்பியும் அழிஞ்சு போன இந்த ஒரு வகையை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கான பிளான் வந்து பண்ணுறாங்க. ஸோ தைலாசைன் என்ற ஒரு கேட்டகரியை சேர்ந்த ஒரு அனிமல் இது தாங்க டாஸ்மானியன் டைகர் என்றும் சொல்லுவாங்க. இது ஒரு மார்சுபியல். ஸோ மார்சுபியல் என்றால் என்ன? ஸோ கங்காரு பற்றி தெரியுமா? தன் குழந்தையை வந்து தன்னோட வகுத்துலேயே வந்து வச்சு வளர்க்கும்ல. ஸோ அந்த மாதிரி தன்னோட பேக் மாதிரி ஒரு வகுத்தில் வச்சு வளர்க்கும். அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் தான் நம்ம மார்சுபியல் என்று சொல்லுவோம். இது 1930s வந்து அழிஞ்சு போன ஒரு வகை. ஆனால் இப்போ திருப்பி எப்படி அதை எட்டு வர்றாங்கன்னா ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிவிட்டு அழிஞ்சு போன ஒரு வகையை வந்து திருப்பி வந்து இந்த பூமிக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க சயின்டிஸ்ட். ஸோ அதே போல் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட், ஒரு புது ரகமான ஒரு இன்னோவேஷன் ப்ராஜெக்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த டாஸ்மானியா என்ற நாட்டில் வந்து இது நேட்டிவாக இருந்துச்சு. அந்த அனிமலை வந்து அதே இடத்துல வந்து நம்ம திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்றதுக்காக தான் இதை வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் என்னென்னா லாஸ்ட் எக்காலஜி, அங்கே இருக்கிற எக்காலஜிக்கல் பேலன்ஸ் வந்து தடுமாறி இருக்கும். அதை வந்து திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண தான் லான்ச் பண்ணுறாங்க. அதே போல் இந்த டாஸ்மானியன் டைகருக்கான சயின்டிஃபிக் நேம் என்றுன்னு பார்ப்போம். தைலாசினஸ் சைனோசெஃபலஸ் என்று தான் அதோட பேர். அதே போல் இந்த அனிமல் வந்து தைலாசினடே என்ற குடும்பத்தை சேர்ந்த ஒரு அனிமல். மாடர்ன் டைம்ஸ் வரைக்கும் வாழ்ந்த தைலாசினடே ஃபேமிலி வந்து இதுதான். அதே போல் மார்சுபியன் மெமல் என்றும் சொல்லுவாங்க. ஸோ மார்சுபியல் மெமல் என்றால் என்னென்னா, ஸோ பாருங்கள், யங் அப்படின்னா பிறந்த அந்த குழந்தைகளை வந்து அது பவுச்லேயே வச்சு வளரும். மெமல்னா பால் ஊட்டி ஜீவன்களை தான் நம்ம மெமல் என்று சொல்லுவோம். மார்சுபியன் மெமல்னால் பால் ஊட்டி ஜீவன்கள். ஆனால் அதில் என்னென்னா குழந்தைய கங்காருமாச்சு வகுத்தில் வச்சு காப்பாற்றுறது தான் இதை நம்ம சொல்லுவோம். அதே போல் இதுக்கான பேர் ஏன் டாஸ்மானியன் டைகர்னு வந்துச்சுன்னா, டாஸ்மானியா நாட்டில் இருக்கிறனால டாஸ்மானியன். அதே போல் புலி போன்ற வரிகள் இருக்கிறதுனால அதை டைகர் என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக அது டைகர் இல்லை. அதே போல் ஆனால் இது ஒரு கார்னிவோரஸ் அனிமல் அப்படின்னா நான் வெஜிடேரியன், சிம்பிளாக நம்ம புரிஞ்சுப்போம். அதே போல் இது என்னென்னா ஒரு அலோனாகவும் தனியாகவும் இல்லைனா ஒரு கூட்டமாகவும் வேட்டையாடும். இரவு நேரங்கள் தான் அதிகமாக வேட்டையை வந்து ஆடும். அதே போல் இதுக்கு என்னென்னா கால் எல்லாமே வந்து ஊசியாக இருக்கும். கிட்டத்தட்ட நாய் போல் தலை இருக்கும். ஸோ அது வந்து முக்கியமாக கங்காரு, மார்சுபியல்ஸ், ரோடன்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து வேட்டையாட்டி சாப்பிடும். முக்கியமாக வந்து ஒரு காலத்தில் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிராஸ்லேண்ட், வுட்லேண்ட்ஸ் எல்லாமே நிறையா செழிப்பாக இருந்துச்சு. ஆனால் எப்போ முக்கியமாக இந்த யூரோப்பியன் கலனைசேஷன் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சோ, எப்படி நம்ம இந்தியாவை வெள்ளையர்கள் ஆட்சி புரிஞ்சாங்களோ அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவும் அவங்க கலனைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க கலனைஸ் பண்ணப்போ அங்கே இருக்கிற இந்த சோக்கால் மெல்ல வந்து அங்கே இருக்கிற இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து விவசாயிகளோட விவசாயிகளோட அந்த கோழி வகைகள் இருக்கும், இந்த பவுல்ட்ரி. ஸோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு. ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக ஆத்தரைஸ் பண்ணாங்க, கொன்று குவிச்சிருங்க இந்த டாஸ்மானியன் டைகரை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வேட்டையாடுறதும் கொல்றதும் ஆரம்பித்த பிறகு இது மெல்ல எக்ஸ்டிங்ட் ஆகி இப்போதைக்கு வந்து சுத்தமாக அது அழிஞ்சு போன ஒரு ஜீவனாக வந்து இருக்குது. ஸோ திருப்பி அந்த மாதிரி அழிஞ்சு போன ஒரு ஜீவனை வந்து நம்ம உயிர் வைக்கணும். ஸோ திருப்பி வந்து நம்ம அதை எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்க்காக ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஎஸும் அதே போல் ஆஸ்திரேலியாவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதுக்கான நியூஸ் அப்டேட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த டே. திஸ் இஸ் மீ SPR signing off. Have a nice day. For more updates, kindly like, share and subscribe.